வணக்கம். உலகமே இப்போ ஒரு மாபெரும் தேடல்ல இறங்கியிருக்கு. அது என்ன தெரியுமா? எதிர்காலத்துக்கான பெஸ்ட் எனர்ஜி ஸ்டோரேஜ், அதாவது மிகச் சிறந்த பேட்டரிய கண்டுபிடிக்கிறது தான். ஏன்னா டெக்னாலஜி வளர வளர நமக்கு எல்லையற்ற ஆற்றல் தேவைப்படுது. இன்னைக்கு நம்மளோட இந்த பிரத்யேக அலசல்ல அத பத்தி தான் ரொம்ப விரிவா பார்க்க போறோம். எதிர்காலத்துக்கு தேவையான சக்தியை நமக்கு கொடுக்க போறது எது? பல கோடி ரூபாய் செலவுல நடக்கிற மிக கடுமையான கல்விசார் பொருள் அறிவியலா, அதாவது மெட்டீரியல் சயின்ஸா, இல்லனா ரொம்ப எளிமையான வழக்கத்துக்கு மாறான ஒரு அடிமட்ட சோதனையா? இன்னைக்கு நாம முற்றிலும் மாறுபட்ட ரெண்டு சுவாரஸ்யமான கண்டுபிடிப்பு பாதைகளை அலச போறோம். சரி, வாங்க உள்ள போகலாம். இதுதான் இன்னிக்கான நம்மளோட பயணத்திட்டம். ஆற்றல் தேடல், அமராபுர பயணம், பேட்டரியோட அளவீடுகள், லித்தியம் டு சோடியம், பானு நானோ ஆலை, அப்புறம் இந்த இரு பாதைகள். இப்படிதான் நம்ம அலசல் இருக்க போகுது. பகுதி 1. அமராபுரத்திலிருந்து ஒரு பயணம். உலகளவில் அங்கீகரிக்கப்பட்ட விஞ்ஞானி புரொஃபசர் டாக்டர் ஆறுமுகம் மந்திரம் அவங்களோட வியக்க வைக்கும் வளர்ச்சி இது. தூத்துக்குடிக்கு பக்கத்துல இருக்கிற அமராபுரம்ங்கிற ஒரு சின்ன கிராமத்துல பள்ளிக்கூடமே போகாத பெற்றோருக்கு பிறந்தவர் தான் இவரு. ஆனா தன்னோட விடாமுயற்சியால சென்னை ஐஐடி மற்றும் பெங்களூர் ஐஐஎஸ்சில முனைவர் பட்டம் வாங்கினாரு. அப்புறம் ஆக்ஸ்போர்ட்ல போஸ்ட்-டாக் பண்ணிட்டு 1991ல டெக்சாஸ் யூனிவர்சிட்டியில சேர்ந்தாரு. இதோட உச்சம் என்ன தெரியுமா? 2019ஆம் ஆண்டு வேதியியலுக்கான நோபல் பரிசு பெற்ற பேராசிரியர் ஜான் குட்டனஃப் அவங்களுக்காக ஸ்வீடன்ல இருக்கிற ஸ்டாக்ஹோம்ல நடந்த நோபல் பரிசளிப்பு விழாவில் உலகமே வியக்கும்படி அவர் ஒரு உரையாற்றினாரு. உண்மையிலேயே இது ஒருத்தரோட வாழ்க்கையில ஒருமுறை மட்டுமே நடக்கிற ஒரு அபூர்வமான நிகழ்வு. 1060. ஆமாங்க, 1060. இது வெறும் சாதாரண நம்பர் கிடையாது. இது அவர் இதுவரைக்கும் சர்வதேச அளவில் வெளியிட்டு இருக்கிற ஆராய்ச்சி கட்டுரைகளோட எண்ணிக்கை. ஒவ்வொரு கட்டுரைக்கு பின்னாலையும் எவ்வளவு கடினமான முறையான அறிவியல் சோதனைகள் இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுதான் உண்மையான அகாடமிக் ரிசர்ச்சோட ஒரு பிரம்மாண்டமான அளவுகோல். அடுத்து பகுதி 2. பேட்டரிகளின் 6 அளவீடுகள். ஒரு நல்ல பேட்டரிய நாம எப்படி வரையறுக்கிறது? உங்க செல்போன் சார்ஜ் ஏன் இவ்ளோ வேகமா குறையுதுன்னு நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு எனர்ஜி டென்சிட்டி, அதாவது ஆற்றல் அடர்த்தி தான் காரணம். பேராசிரியர் மந்திரம் அவங்க ஒரு சிறந்த பேட்டரிக்கு 6 முக்கிய அளவீடுகளை குறிப்பிடுறாரு. அவை செலவு, பாதுகாப்பு, ஆற்றல் அடர்த்தி, சக்தி அடர்த்தி, பேட்டரியோட ஆயுட்காலம், அப்புறம் சுற்றுச்சூழல் தாக்கம். இதுல இந்த ஆற்றல் அடர்த்தி தான் ஒரு டிவைஸ் எவ்வளோ நேரம் ஓடுன்னு முடிவு பண்ணுது. அதே நேரத்துல எலக்ட்ரிக் வாகனங்களை உலகமெங்கும் பெருமளவுல கொண்டு வரணும்னா அதுக்கு குறைவான செலவும் சுற்றுச்சூழலை பாதிக்காத மூலப்பொருட்களும் ரொம்பவே அவசியம். பகுதி 3. லித்தியம் முதல் சோடியம் கண்டுபிடிப்பு. இதுதான் அடுத்த தலைமுறைக்கான மாற்றம். இப்ப நம்ம எல்லாரும் பயன்படுத்திட்டு இருக்கிற லித்தியம் அயன் பேட்டரிகள் எடை குறைவானவை, அதிக ஆற்றலை தரக்கூடியவை. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. லித்தியம் விலை ரொம்ப அதிகம், பூமியிலிருந்து கஷ்டப்பட்டு வெட்டி எடுக்கணும். அது மட்டும் இல்லாம உலகத்துல சில நாடுகள் மட்டுமே அதை கட்டுப்படுத்துது. ஆனா சோடியம் அயன் அப்படி இல்ல. சோடியம் நம்ம கடல்கள்ல தாராளமா கிடைக்குது, ரொம்ப மலிவானதும் கூட. ஆற்றல் அடர்த்தி இதுல கொஞ்சம் குறைவுதான் என்றாலும் உலகளாவிய விநியோக சங்கிலி, அதாவது சப்ளை செயின் பிரச்சனைகளை தவிர்க்க எதிர்காலத்துல இதுவே சிறந்த வழின்னு விஞ்ஞானிகள் உறுதியா நம்புறாங்க. இதுல ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பேராசிரியர் மந்திரம் அவங்களோட ஆய்வகம் இப்போ ஒரு கனவு தொழில்நுட்பத்தை நோக்கி தீவிரமா வேலை செஞ்சுட்டு வருது. அதுதான் சோடியம் சல்ஃபர் பேட்டரி. கடல்ல தாராளமா கிடைக்கிற சோடியம், அப்புறம் பெட்ரோலியம் ஆலைகள்ல கழிவாக கிடைக்கிற சல்ஃபர், இது ரெண்டையும் வச்சு ஒரு பேட்டரி. ஆக பூமியிலிருந்து எந்த உலோகத்தையும் நாம புதுசா வெட்டி எடுக்கவே தேவையில்ல. முற்றிலுமாக சுரங்க உலோகம் இல்லாத ஒரு எதிர்காலத்தை இது உருவாக்கும். இதுதான் முறையான கட்டமைப்புடன் கூடிய அந்த முதல் ஆராய்ச்சி பாதை. இப்போ பகுதி 4. பானு நானோ ஆலை. இது ஒரு முற்றிலும் மாறுபட்ட அடிமட்ட சோதனை. சரி, இதுவரைக்கும் நாம பார்த்தது பல கோடி ரூபாய் மதிப்பிலான பெரிய ஆராய்ச்சிகள். ஆனா இந்த ஸ்லைட்ல இருக்கிற ஒரு விஷயத்த பாருங்க. இது கண்ணம்மா அறிவியல் தளத்துல பதிவான ஒரு முற்றிலும் மாறுபட்ட அடிமட்ட சோதனை. அதாவது வேலை செய்யாத, சார்ஜ் முழுசா தீர்ந்து போன பழைய ஜெல் பேட்டரிகளுக்குள்ள கிராஃபைட் குச்சிகளை செலுகுவதன் மூலமா ஒரு மைக்ரோ எனர்ஜி சோர்ஸை உருவாக்க முடியும்னு இதோட ஆய்வாளர் சொல்றாரு. கார்பன் 12 மற்றும் கார்பன் 14 ஐசோடோப்புகளை பயன்படுத்தி ஒரு நானோ அளவிலான அணு உலை போல இது செயல்படுதுன்னு அவர் விளக்குறாரு. இங்க நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான புள்ளி இதுதான். வெறும் 50 ரூபாய். பல மில்லியன் டாலர் பட்ஜெட்ல உலகத்தரம் வாய்ந்த ஆய்வகங்கள்ல நடக்கிற ஆராய்ச்சிகளுக்கு நேர்மாறாக இந்த அடிமட்ட சோதனை வெறும் 50 ரூபாய் செலவுல செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. இது சாமானியர்களும் ஆற்றலை உருவாக்க முடியுங்கிற ஒரு மாற்று சிந்தனையை நமக்கு முன்னாடி வைக்குது. இப்போ சாதாரணமா நாம கடைகள்ல வாங்குற பேட்டரிக்கும் இந்த ஆய்வாளர் குறிப்பிடுற அந்த பீட்டா சிதைவு ஊடகத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம்.
சாதாரண பேட்டரியோட மின்னழுத்தம் தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா இந்த பீட்டா சிதைவு ஊடகத்துல ஒரு நேரியல் அல்லாத, அதாவது ஒரு ஆசிலேட்டரி சுழற்சி இருக்குன்னு சொல்றாங்க. பேட்டரியை கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க விட்டாலோ அல்லது சூரிய ஒளியில வச்சாலோ அதுக்குள்ளே இருக்கிற ஐசோடோபிக் அதிர்வு மற்றும் ஒளி அணுக்கள் காரணமா மின்னழுத்தம் மறுபடியும் அதிகரிக்குதுன்னு இந்த தரவுகள் சொல்லுது. இவங்களோட பரிசோதனையில பதிவான ஒரு குறிப்பிட்ட தகவல் இங்கே இருக்கு. இந்த செட்டப்ல இணைக்கப்பட்ட ஒரு எல்இடி விளக்கு தொடர்ந்து 42 நாட்கள் எரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 36 மணி நேரம் அதை குளிர விட்டு வெறும் 1 மணி நேரம் சூரிய ஒளியில வச்சப்போ அதோட மின்னழுத்தம் 2.0 வோல்ட்ல இருந்து 2.4 வோல்ட்டா உயர்ந்து இருக்குன்னு பதிவு செஞ்சிருக்காங்க. வெறும் 1 மணி நேரம் சூரிய ஒளியில வச்சப்போ. எப்படி இது சாத்தியம்? சாதாரண பேட்டரிகள்ல இப்படி ஒரு வோல்டேஜ் ஜம்ப் நடக்காது. இது ஒரு முரண்பாடான நிகழ்வு. இந்த நிகழ்வைத்தான் அந்த ஆய்வாளர் கண்ணமா மைட்னர் விளைவு அப்படின்னு அழைக்கிறாரு. அதாவது இயற்கையாகவே இருக்கிற ஒளி அணுக்கள் கார்பன் ஐசோடோப்புகளுக்குள்ள புகுந்து பீட்டா சிதைவை தூண்டுது. இதனால அந்த பேட்டரி தன்னைத்தானே ரீசார்ஜ் செஞ்சுக்கிற ஒரு முடிவில்லா சுழற்சி உருவாகுது அப்படிங்கிறது தான் இவங்களோட தியரி. இது அறிவியல்ல ஒரு புதுவிதமான கோணத்தை நம்ம சிந்தனைக்கு கொண்டு வருது. பகுதி 6 கண்டுபிடிப்பின் 2 பாதைகள். முடிவில்லா ஆற்றலின் பார்வை. பேராசிரியர் மந்திரம் அவங்களோட அதிநவீன ஆய்வகமா இருந்தாலும் சரி, இல்லனா இந்த 50 ரூபாய் பரிசோதனையா இருந்தாலும் சரி, அணுகுமுறைகள் ரெண்டும் வெவ்வேறாக இருந்தாலும் தேடல் ஒண்ணுதான். ஒரு பக்கம் சக அறிஞர்களால் மதிப்பாய்வு செய்யப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் இயங்குற மெட்டீரியல் சயின்ஸ், இன்னொரு பக்கம் ரொம்ப குறைந்த செலவுல எளிமையான முறையில வழக்கத்துக்கு மாறான முடிவுகளை முன்வைக்கிற ஒரு அடிமட்ட அளவிலான ஆர்வம். இது ரெண்டுமே மனித குலத்துக்கான ஒரு நிலையான முடிவற்ற ஆற்றலை தேடுற பயணம்தான். நோபல் மேடை ஏறிய பேராசிரியர் ஆறுமுகம் மந்திரம் அவங்க ஒரு அழகான விஷயம் சொல்றாரு. உண்மையான வெற்றியில் தோல்விகளும் அடங்கும். கற்றுக்கொள்ள தோல்விகள் அவசியம். ஆமாங்க, கடுமையான விதிகளுக்கு உட்பட்ட அகாடமிக் அறிவியலாக இருந்தாலும் சரி, விளிம்பு நிலையில நடக்கிற இந்த மாதிரி சோதனைகளா இருந்தாலும் சரி, தோல்விகளை தாண்டி புதுசா முயற்சி பண்றது தான் உண்மையான அறிவியல். இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய கேள்வி இதுதான். மனித குலத்தோட முடிவற்ற ஆற்றல் தேவையை தீர்க்க போற அந்த மேஜிக் எது? பல பில்லியன் டாலர் செலவுல நடக்கிற கல்விசார் அறிவியலா, இல்ல எங்கேயோ ஒரு மூளையில நடக்கிற சாமானியனோட பரிசோதனையா? எந்த பாதை நமக்கு வழிகாட்ட போகுது? இதற்கான விடைய நாம எதிர்காலத்துக்கிட்டே விட்டுடுவோம். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தொகுப்பில் சந்திப்போம்.